வெல்கம் டு மேஜிக் ஸ்பேஸ் இன்டீரியர்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே இருக்கோம்னா போத்தனூர் செட்டிப்பாளையத்தில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ண மாதிரி அதே மாதிரி இன்னொரு சைட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அதோட வியூ எப்போ இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. உள்ளே வந்தவுடனே ஹாலில் பார்த்தீங்கன்னா டிவி யூனிட் செட்டப் பண்ணியிருக்கோம். ஒயிட் பேனலிங் பண்ணி அது கீழே ஸ்டோரேஜ் மாதிரி 3 doors ஸ்டோரேஜ் கொடுத்து அதில் கூலிங் கிளாஸ் செட்டப் பண்ணியிருக்கோம். அப்புறம் சைடில் பார்த்தீங்கன்னா டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் வைக்கிறதுக்காக வந்துட்டு இங்கே 3 லீஃப், அதே மாதிரி அங்கே 3 லீஃப் செட் பண்ணியிருக்கோம். அப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா லைட்ஸ் கேட்டிருந்தாங்க கஸ்டமரு. இங்கே ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா வெட்டிங் ஃபுல்லாமே வந்து வார்ம் ஒயிட்டில் லைட்ஸ் கொடுத்ததுனால நம்ம மல்டி கலர்ஸில் கொடுத்துருக்கோம். இதுவுமே கொஞ்சம் அழகாக இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சென்டர் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம பேனலிங் பண்ணிட்டு இருப்போம். எல்லா சைட்லையுமே வந்துட்டு ஃபுல்லாக பேனலிங் பண்ணிடுவோம் இந்த பேனில். இது பார்த்தீங்கன்னா இப்போது கஸ்டமர் வந்துட்டு இந்த டிவி மாட்டுறதுக்காக எனக்கு வந்து ஃபுல் ஸ்பேஸ் கொடுங்க, இதை டிஃப்ரெண்ட்டாக அவங்க ஒரு சாய்ஸ் கேட்டனால நம்ம ஃபுல் ஸ்பேஸ் விட்டு அப்படியே ஓப்பனிங் விட்டுட்டோம். அது கீழே பார்த்தீங்கன்னா கூலிங் கிளாஸ் ஏன் வந்து சூஸ் பண்ணுறோம் கீழே டிவி யூனிட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா ரிமோட் ஆக்சஸ் செட்டப் பாக்ஸ்க்கு வந்து ரிமோட் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா கூலிங் கிளாஸ் இருந்தால் தான் உங்களுக்கு வந்துட்டு ஆக்சஸ் பண்ண முடியும். ஃபுல் டோர் போட்டிங்கன்னா அதை ஆக்சஸ் பண்ண முடியாது. அதுக்காக கீழே வந்து கூலிங் கிளாஸ் எப்போவுமே நம்ம டிவி யூனிட்டில் கொடுப்போம். ஃபுல்லாமே ஸ்கொயர் ஹேண்டில் வச்சு நம்ம ஸ்டோரேஜ் கொடுத்துருக்கோம். இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லான மார்பிள் ஃபினிஷில் கொடுத்துருக்கோம். அப்படியே ஹாலில் இருந்து அப்படியே கிச்சன் வந்தோம் அப்படின்னா இதுவுமே மார்பிள் ஃபினிஷில் ஐவரி கலர் ப்ளஸ் அப்படியே மார்பிள் ஃபினிஷ்லேயே வந்துட்டு கிரே கலரில் பண்ணியிருக்கோம். இது பாருங்க, மேலே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு எக்ஸாஸ்ட் ஃபேன் இருக்கு, அதுக்காக நம்ம ஒரு வென்டிலேஷன் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா இங்கே கேஸ் வைக்கிற இடத்துல ஒரு வென்டிலேஷன், அதே மாதிரி வாஷ் பேஷன் கீழே வந்து ஒரு வென்டிலேஷன் கொடுத்துருக்கோம். இந்த வென்டிலேஷன் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்ல கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ராலி வந்துடும் நமக்கு, ஃபுல் அண்ட் ஃபுல் பட்டர்ஃப்ளை எஸ்எஸ் ட்ராலி கொடுத்துருவோம். வாரண்டியோட நம்ம கொடுத்துருவோம். அப்புறம் இங்கே டபுள் டோர் ஸ்டோரேஜ், அதே மாதிரி கார்னரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபோல்டபிள் டோர் கொடுத்துருவோம் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுறதுக்காக. அதுக்கப்புறம் கஸ்டமர் அங்கே இருக்கிற மாதிரி இங்கே 2 ட்ராலி கேட்டிருந்தாங்க. இதெல்லாம் வந்து பெரிய பிளேட்ஸ் வச்சுக்கலாம். ஒரு இது பார்த்தீங்கன்னா ஆயில் ஃப்ளோட்டு, பாட்டில்ஸு, பெரிய பெரிய ஐட்டம்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஹைட்டாக இருக்கிற பொருள் ஏதாவது இருந்துச்சுன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து மசாலா பாக்ஸ் செட்டப் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுற மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே வச்சு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக கீழே இப்படி ஒரு ஸ்டோரேஜ் கொடுத்துருக்கோம். அப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா டபுள் டோர் ஸ்டோரேஜ், அதுலேயும் பார்த்தீங்கன்னா சென்டரில் ஒரு பார்ட்டிஷன் கொடுத்து மேலேயும் வந்துட்டு ஐட்டம்ஸ் வச்சுக்கலாம், கீழே வச்சுக்கலாம். இது மாதிரியே நம்ம செட்டப் பண்ணியிருக்கோம். கிச்சன் முடிச்சதுக்கப்புறம் நம்ம பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பெட்ரூம் இருக்கு, அதையும் பார்த்துடலாம் வாங்க. பெட்ரூம்ல பார்த்தீங்கன்னா மேலே ஃபுல்லாக லாஃப்ட் கவரேஜ் பண்ணியிருக்கோம். அது கீழே வந்து வார்ட்ரோப் செட்டப் பண்ணியிருக்கோம். பீரோ மாதிரியே வந்து கேட்டிருந்தாங்க, லாக் வச்சு வார்ட்ரோப் ரெடி பண்ணியிருக்கோம். இது பாருங்க, உள்ள வந்துட்டு 4 செல்ஃப் வச்சு ஃபுல்லாக பீரோ செட்டப்லேயே பண்ணியிருக்கோம். ஃபுல் அண்ட் ஃபுல் யூபிவிசி மார்பிள் ஃபினிஷில் ரெடி பண்ணியிருக்கோம். ஓகே, இதுக்கப்புறம் மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் நம்ம இதே மாதிரி பண்ணியிருக்கோம், வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா கீழே பண்ண மாதிரியே மேலே ஃபுல்லாக லாஃப்ட் கவரேஜ் பண்ணியிருக்கோம். அதுக்கு மேட்சிங்காக அப்படியே நம்ம கீழே கலர் காம்பினேஷன் வந்து மேட்ச் பண்ணி நம்ம கீழே பண்ணியிருக்கோம். ட்ரெஸ்ஸிங் யூனிட் ப்ளஸ் வார்ட்ரோப் பண்ணியிருக்கோம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் சாய்ஸ் வந்து லாக்கோட வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க, லாக் கொடுத்து ரெடி பண்ணியிருக்கோம். மேலே பார்த்தீங்கன்னா ஷர்ட்டு ஹேங்கர் கொடுத்துருக்கோம். நம்ம வந்துட்டு பீர்வால இருக்கிற மாதிரி ஷர்ட் ஹேங்கர் கொடுத்துருக்கோம். கீழே எல்லாம் ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணிக்கலாம். அது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பெட் மாதிரி போட்டிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா உள்ள நம்ம தண்ணி ஏதாவது இருந்துச்சுன்னா உள்ள போகாம இருக்கிறதுக்காக இந்த மாதிரி செட்டப் பண்ணியிருக்கோம், உங்களுக்கு லைஃப் நல்லா இருக்கிற மாதிரி. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த நெத்தி பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து வார்ட்ரோப் பண்றவங்கலாம் யூபிவிசியில் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் இதை பிளேட் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்துட்டு இங்கே ப்ராடாக இங்கே முன்னாடி வந்து இந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம். லுக் வைஸ் நல்லா இருக்கிறதுக்காக நம்ம இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் யூனிட்டு, அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு லாக் கேட்டிருந்தாங்க,
ட்ரெஸ்ஸிங் யூனிட்குள்ள ஸ்டோரேஜ் வேணும் அப்படின்னு கேட்டதுனால நம்ம ஸ்டோரேஜ் ரெடி பண்ணியிருக்கோம். அது கீழே ட்ரா செட்டப் பண்ணியிருக்கோம். அது கீழே ஒரு சின்ன ஸ்டோரேஜ் ரெடி பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் யூபிவிசி மெட்டீரியல். நீங்கள் பார்த்தீங்கன்னா பிளைவுட் போகணுமா யூபிவிசி போகணுமாங்கிறது உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருக்கும். யூபிவிசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணியால பிரச்சனை, நெருப்பால பிரச்சனை, கரையான் பிரச்சனை, அந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே இருக்காது. உங்களுக்கு லைஃப் நல்லா இருக்கும். நம்ம 15 இயர்ஸ் வரைக்கும் வாரண்டி கொடுப்போம். அதனால நீங்கள் தைரியமாக இது பண்ணிக்கலாம். டோர் பெண்ட் ஆகாது. நிறைய பேருக்கு வந்து பிவிசி டோர் பெண்ட் ஆகிறதுனால வந்து நிறைய கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா பெண்ட் ஆகாது. அப்படியானாலும் நம்ம மாற்றி கொடுத்துருவோம். மேக்ஸிமம் பெண்ட் ஆகாது, நம்ம வாரண்டி கொடுத்துருவோம் அது. அப்புறம் ஹேண்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எஸ்எஸ் ஹேண்டில்ஸ் தான். இது பார்த்தீங்கன்னா கோட்டிங் இப்படி இருக்கு. பார்த்தீங்கன்னா எஸ்எஸ் மேக்னெட்லாம் வச்சு நம்ம டெஸ்ட் பண்ணி தான் நம்ம கஸ்டமர்ஸ்க்கு போட்டு கொடுக்குறோம். இந்த மாதிரி ப்ராட் ஹேண்டில்ஸ் தான் இப்போ எல்லா இடத்துலையுமே யூஸ் பண்ணுறோம். நம்ம இதெல்லாம் வந்து தனியாக சார்ஜ் வாங்குறது இல்லை. நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ்க்கு எதுவும் நம்ம சார்ஜ் வாங்குறது இல்லை. ஓகே, இதே மாதிரி செட்டப் இன்னொரு பெட்ரூம்க்கு அதே மாதிரி பண்ணியிருக்கோம். இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரா, அதே மாதிரி ட்ரெஸ்ஸிங் யூனிட் ஸ்டோரேஜ், அது கீழே ஒரு சின்ன ஸ்டோரேஜ். அதே மாதிரி இங்கே மிரர் பார்த்தீங்கன்னா அந்த ரூம்ல பார்த்தீங்கன்னா இந்த சைடு இருக்கும் மிரரு. கஸ்டமர் பார்த்தீங்கன்னா அந்த சைடு எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டதால நம்ம மிரர் அந்த சைடு ரெடி பண்ணியிருக்கோம். அப்புறம் அதே மாதிரி மேலே லாஃப்ட் கவரேஜ், அதே கலர் காம்பினேஷன், அதே மாதிரி ஒயிட்டுக்கு ஒயிட் மேட்சிங் இருக்கிற மாதிரி நம்ம கீழே ரெடி பண்ணியிருக்கோம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா அதே செட்டப் ஹேண்டில்ஸ் சேம் அதே மாதிரி பண்ணியிருக்கோம்.